பிக் பாஸ் உங்க அறிவுல தீய தான் வைக்கணும். சத்தியமா நான் இப்படிலாம் பேச மாட்டேன். எனக்கு அவ்ளோ கோவம் வருது. சாண்ட்ராவோட ஃபேமிலி வந்துருச்சு. 2 குழந்தைங்களும் பிரஜனும் வந்துட்டாங்க. இங்கேருந்து காமிச்சுட்டு, இவங்க வந்து சாண்ட்ராவ வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இவங்க சாண்ட்ராவ பத்தி யோசிச்சாங்க. டாஸ்க் பண்ணணும்னு நெனச்சாங்க. டாஸ்க் எவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்ண முடியும்னு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு உணர வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்றேன் எல்லாம் சொன்னாங்க. அந்த 2 குழந்தைங்கள பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாங்களா? பிக் பாஸ் அங்க எவ்வளோ பெரியவங்கலாம் இருப்பாங்க. ஒருத்தருக்கு கூடவா அறிவு இல்லாம போச்சு. சின்ன பிள்ளைங்க 2 மாசமா அம்மாவ பிரிஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைங்கள வந்து அம்மா கிட்ட காமிச்சுட்டு புடுங்கிட்டு போனா, அதுங்களுக்கு புரியிற சக்தி இருக்குமா? சின்ன பிள்ளைங்க தானே! அது அப்படி பார்த்தா அதுங்க அழல. அதுங்களுக்கு தெரியல. அழணும்னு கூட தெரியல. அம்மான்னு பார்த்துட்டு நல்லா சொல்லி வச்சு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அதனால அதுங்களும் பயந்து போய் பாவம் போல நிக்குது. எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. பிரஜன் கிட்ட உங்களுக்கு படம் வந்துருச்சான்னோனே, புது படம் லுக்கு தான் இது அப்படின்னு. ஏன்னா அவர் நல்லா ஹேண்ட்ஸமா வந்திருக்காரு. ஹேர் கட்லாம் பண்ணி. உடனே புது படம் லுக்கு தான் அப்படின்னோனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா கேட்குறாங்க. உங்க எல்லாருக்கும் நல்ல நியூஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவ பார்க்க நிஜமா ரொம்ப பாவமா இருக்கு. ஆக்டிவிட்டி ஏரியால நிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பால் வச்சு ஒரு கேவலமான ஒரு டாஸ்க்கு. யார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. அது எனக்கு என்னன்னு ஒண்ணும் மண்டையில புரியவும் இல்ல. அந்த டாஸ்க்க வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு அப்படி கோவம் பிக் பாஸ என்ன திட்டணும் போல வருது. 2 பிள்ளைங்கள வச்சு கொஞ்சமாவது அந்த குழந்தைங்கள பத்தி யோசிச்சாருன்னா, இந்த மாரி ஒரு கண்றாவியா ஒரு டாஸ்க் டிசைன் பண்ண மாட்டாரு. அட்லீஸ்ட் எல்டர்ஸ்க்கு இது ஓகே. பட் கிட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டுமா அது கிட்ஸுக்காவது அந்த பிள்ளைங்க பார்க்கணும்ல. அந்த பேசிக் சென்ஸ் கூடவா இல்லாம போச்சு. பிக் பாஸுக்கு தான் அறிவில்ல. அந்த டைரக்டர் அந்த டீம்ல ஒருத்தர் கூடவா புத்தி இல்லாம போச்சு. நிஜமா இத பார்த்து அது கனியக்காலாம் கூட சேர்ந்து பயங்கரமா அழுதுட்டாங்க. இத பார்த்து ஹியூமன் பீயிங்ஸா இருந்தா சத்தியமா அன்னைக்கு அழுதுருப்பாங்க. அந்த சீன் பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.